எப்படி உயிர் பிரியும்? பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கலாம். உயிர் இருப்பதனால்தான் வாழ்கிறோம். உயிர் பிரிந்த பிறகு நம்முடைய வாழ்நாள் முடிந்து விடுகிறது. அந்த உயிர் எப்படி பிரிகிறது என்பதை கருட புராணத்திலே சொல்லியிருக்கிறார்கள். யோகிகளுக்கும் ஞானியருக்கும் கபாலம் வழியாக உயிர் பிரியும். 63 நாயன்மார்களே ஒரு நாயனாருக்கு கபாலம் வழியாக உயிர் பிரிந்தது என்று நாம் படித்திருக்கிறோம். புண்ணியவான்களுக்கும் நல்லவர்களுக்கும் கண் காது வழியாகவும் அல்லது மூக்கு வாய் வழியாகவும் உயிர் பிரியும். பாவிகளுக்கும் கெட்டவர்களுக்கும் ஆசனவாய் வழியாக கீழ்முகமாக உயிர் பிரியும் என்று இந்த புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொண்டோம். நன்றி.